பாடகி பவதாரணி மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்தும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தொலைபேசி வாயிலாக இளையராஜாவை தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்ததாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். இலங்கையில் இருந்து சென்னை கொண்டுவரப்பட்ட பவதாரணியின் உடல் இளையராஜாவின் வீட்டிற்கு அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வருடமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பவதாரணி இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று மாலை உயிரிழந்தார். அவரது உடல் இன்று சென்னை கொண்டுவரப்பட்டது. இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது. சென்னையில் விமான நிலையத்தில் இருந்து டி நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டிற்கு அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரபலங்கள், தலைவர்கள், திரை உலகினர் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தர இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தர இருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் இளையராஜாவிடம் தொலைபேசியில் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தனது இரங்கலையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். பாடகி பவதாரணியின் உடல் சென்னை விமான நிலையத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட நிலையில் இளையராஜாவின் இல்லத்தை அடைந்திருக்கிறது. அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இளையராஜா இல்லத்துக்கு கங்கை அமரனின் மகன் பிரேம்ஜி, மனோஜ் பாரதி ராஜா ஆகியோரும் வருகை தந்திருந்தனர். இயக்குனர் சுதா கொங்கரா, யுவன் சங்கர் ராஜா ஆகியோரும் டி நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றனர். மறைந்த பாடகி பவதாரணி உடல் டி நகரில் உள்ள இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருந்து விமானம் மூலம் பவதாரணி உடல் சென்னை விமான நிலையம் கொண்டு வரப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் பவதாரணி உடல் டி நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இரவு 10 மணி வரை தியாகராய நகர் இல்லத்தில் பவதாரணியின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அதன் பின் இறுதி அஞ்சலிக்காக தேனியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்கிற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. பொதுமக்கள், பிரபலங்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு கூடுவார்கள் என்பதால் காவல்துறையினர் பாதுகாக்கும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைக்கிறார். விக்னேஷ் முத்து, தற்போது என்ன நிலவரம், அதை சொல்லுங்க. மறைந்த பின்னணி பாடகியும் இசையமைப்பாளருமான பவதாரணியின் உடல் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்ட நிலையில் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் தற்பொழுது சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இல்லத்திற்கு முன்பு ஏராளமான திரை பிரபலங்கள், அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், உறவினர்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்ட அந்த உடலுக்கு திரை பிரபலங்களான காயத்ரி ரகுராம், அதே போன்று இயக்குனர் சுதா கொங்கரா, அதே போன்று நடிகர்கள், நடிகைகள் தங்களுடைய இரங்கல்களை கண்ணீர் மல்க தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது சோகம் நிறைந்த ஒரு சூழலாக நிலவுகிறது. இந்த டி நகரில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு அவருடைய மறைந்த பவதாரணியின் சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா உறவினர்களும் வந்திருக்கிறார்கள். இளையராஜா இந்த இறுதிச் சடங்குக்கு செய்வதற்கான ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக தேனி சென்று கொண்டிருக்கிறார். இங்கே பொறுத்தமட்டில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக 5 மணிக்கு மேலாக வந்து தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தி இருக்க அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு குவிக்கப்பட்டு பேரிகார்டுகள் முறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள்
முழுமையாக எங்கே செல்கிறார்கள் என்று சோதித்த பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. திரைப்பிரபலங்கள் அதிக அளவில் கூடிக் கொண்டு இருப்பதால் போலீசார் கடுமையான பாதுகாப்பு இந்த பகுதியில் முதல் கட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் சரியாக தற்பொழுதிலிருந்து இரவு 10 மணி வரை இவருடைய பூத உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று முதல்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இறுதி சடங்கு அனைத்துமே அவருடைய சொந்த ஊரான அந்த பண்ணைப்புறத்தில் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. சரியாக இன்னும் அந்த இறுதி நாள் எத்தனை மணிக்கு அந்த இறுதி தகனம் செய்யப்படி இருக்கிறது உள்ளிட்ட முழுமையான விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் முழுமையாக தெரிய வரும் என இங்கு உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். பவதாரணி ஒரு சிறந்த பின்னணி பாடகி மட்டுமல்லாது சிறந்த இசையமைப்பாளர். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்துள்ளார். அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர். தேசிய விருதை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண் பாடகி. குறிப்பாக அவர் பல்வேறு திரைப்படங்களில் ஒரு சிறந்த ஒரு பாடகியாக காணப்பட்டார். அவருடைய வசீகர குரலுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய குரலுக்கு மயங்காத உயிர்கள் ரசிகர்கள் இல்லை என்ற ஒரு சொல்லுக்கு சொந்தக்காரராக காணப்படுகிறார். முன்னதாக இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் மயிலிறகாய் தமிழர் மனதையெல்லாம் வருடைய பவதாரணியில் மதுரமான குரல் இன்று ஆகாயத்தில் மலர்கிறது என்று தன்னுடைய இரங்கலை எக்ஸல வாயிலாக தெரிவித்திருந்தார். இதே போன்று பல்வேறு தரப்பினரும் இந்த பவதாரணியின் மறைவுக்கு தங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்கிறார்கள். காதலுக்கு மரியாதை படத்தில் வரும் என்னை தாளாட்ட வருவாளா, ஆயுத எழுத்து படத்தில் யாக்கி காக்க காக்க படத்தில் என்னை கொஞ்சம் மாற்றி போன்ற தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க பாடல்கள் இவருடைய முக்கியமான பங்கு மிக்கது. இளையராஜா மட்டுமின்றி இசை மட்டுமின்றி கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா ஆகியோரது இசையிலும் இவர் பல்வேறு பாடல்களை பாடியிருக்கிறார். கடந்த 2002ஆம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மிர்தம் மை ஃப்ரெண்ட் என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராக இவர் அறிமுகமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அபிஷேக் பச்சன், ஷில்பா செட்டி, சல்மான் கான் ஆகியோரது நடிப்பில் வெளியான திரு நிலையங்கே என்ற திரைப்படத்திலும் இவர் இசையமைத்திருந்தார். 1991ஆம் ஆண்டு இளையராஜா உருவாக்கிய ராஜாவின் ரமணமாலை என்ற இசை தொகுப்பில் ஆறாவது என்ற பாடலை பவதாரணி பாடி அவர் மிகப்பெரிய ஒரு பிரபலமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவருடைய இசைக்கு அவருடைய மறைவுக்கு ஏராளமான திரை பிரபலங்கள் அவருடைய இல்லத்திற்கு முன்பாக கூடி கண்ணீர் மல்க தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். திரை பிரபலங்கள் மட்டுமின்றி இந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக தற்பொழுது காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்று இரவு வரை ஒரு பூத உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக இங்கு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சக்தி. விக்னேஷ் முத்து, இறுதிச் சடங்கு ஏற்பாட்டுக்காக இளையராஜா தேனிக்கு புறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? இவருடைய அந்த இப்பொழுது அந்த பவதாரணியின் உடல் டி நகரில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இங்கு தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு, இங்கிருந்து தேனி கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை அவருடைய சகோதரர்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, இசையமைப்பாளர் இளையராஜாவின் சகோதரனின் மகன் பிரேம்ஜி அமரன், அதே போன்று பாரதி ராஜின் மகன் உள்ளிட்ட மனோஜ் பாரதி ராஜா உள்ளிட்டோர் மற்றும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் தற்பொழுது சென்று கொண்டு இங்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இங்கிருந்து பவதாரணியின் உடல் என்பது இன்று இரவு ஆம்புலன்ஸ் மூலம் தேனி பண்ணைபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து பேசலாம். பவதாரணியின் உடல் இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது.